ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு சேர்த்த பிறகு 5-6 பச்சை மிளகா, 2-3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. ஏன்னா பச்சை மிளகா வந்து நம்மளுக்கு வேக வைக்கிற நேரத்தில் வெடிக்கும். அதனால் மூடி இது வதக்குனிங்கன்னா ஒன்று சுருள ஒன்று ஒரு பதத்தில் வெந்தால் தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயம், இதில் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு, உங்களுக்கு பூண்டு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த போல் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து இது 3 ஆளுத்தையும் நல்லா சுருள வதக்குங்க. இந்த சட்னி வந்து என்னுடைய ஃபேவரெட்டு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் மகேஸ்வரி அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இந்த சட்னி செய்வாங்க. அவங்க செய்யும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டு 2-3 இட்லி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சட்னிக்கும் வந்து அந்த அளவுக்கு அடிமை கிடையாது. இந்த சட்னி நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு, இன்னும் 2 இட்லி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு. இது வேகும்போதே சிறிதளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கும் போது உப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயமும் நல்லா சுருள வெந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சுருள வெந்துட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி பழமும் ஆட் பண்ண பிறகு மூடி வச்சுடுங்க. ஏன்னா மூடி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்டாக உள்ளார இருக்கும், மேலே வெந்திருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது. ஏன்னா அவசரமாக இருக்கும்போது நம்ம ஒன்றையும் வேக வச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்காது. ஸோ நம்மளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக சமைக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் வெந்த பிறகு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறுற நேரத்தில் இட்லி வாத்து வச்சுடுங்க. இட்லி நல்லா வேகிற நேரத்தில் வாங்க நம்ம போய் அதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் தனியாக எடுத்து அரைச்சிடுங்க. இப்போது இது அம்மிக்கட்டில் நம்ம உரக்கல்ல ஆட்டும்போது தண்ணி பதம் வந்து ரொம்ப முக்கியங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ இதில் சேர்க்கும் போதே நம்ம என்ன சேர்க்க மறக்கக்கூடாதுன்னா புளி எந்த சைஸ் வேணுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த போல் திடமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளி அதிகமாக சேர்த்தோன்னா புளிப்பு சுவை அதிகம் வந்துடும். ஸோ புளி சின்னதாக கொஞ்சோண்டு நெல்லிக்காய் சைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு போதும். நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா புளிப்பு அதிகம் வந்துடுச்சுன்னா சட்னியோட டேஸ்ட்டே நம்மளுக்கு மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு புளி, நம்மளுடைய பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் அரைச்ச பிறகு நம்ம வந்து இது கூட சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சோன்னா சூப்பராக ஒரு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பர் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதே போல் அரைச்சி பாருங்கள், அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைக்கும் போது ஒன்று தான், தண்ணி வந்து நம்ம அதிகமாக விட்டுறக்கூடாது. லேசாக தண்ணி தெளித்து அரைக்கணும், அவ்வளோதான். தண்ணி தெளித்து அரைக்கும் போது நம்ம டேஸ்ட் பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் உப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற போல் ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்புறமா வேணால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் புளியும் நீங்கள் அரைச்சி பாருங்கள். அரைச்சி கொஞ்சம் ஃபஸ்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அரைங்க. நம்மளுக்கு புளிப்பு சுவை அதிகமாக இல்லை, கார சுவை அதிகமாக இருந்ததுன்னா லைட்டாக புளி சேருங்க. இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா விட்டுடுங்க. அரைச்சாச்சு. இப்போது நம்ம சட்னிக்கு சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறதில்ல, நாங்கள் என்ன செய்வோம் சின்ன வயசுலன்னா இதை தாளிக்க கூட மாட்டாங்க. அப்படியே இங்கே வந்து 2 இட்லி வச்சு இதில் சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு, இப்படி தான் சாப்பிட்டோமே, அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ஆட்டாங்கல்ல ஆட்டி கொடுங்க பசங்களுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு, இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், நம்மளுடைய கடுகு, கருவேப்பிலை இது நல்லா வெடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சட்னியில் தாளிச்சிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சட்னியில் தாளிச்சிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். தாளித்த சட்னியோட நம்ம இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்து கடுகும் கருவேப்பிலையும் நல்லா வெடிந்த பிறகு நம்ம வச்சுருக்க சுட இட்லியில் நம்மளுடைய கார சட்னியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.